சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் நாளைக்கு வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகி இருக்கு, ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ வந்து இந்த திரைப்படம் முதல் நாள் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு. இது வந்து பயங்கரமான கலெக்ஷன், கேஜிஎஃப் லெவலுக்கு வந்து இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 125 கோடி கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கர்நாடகாவில் வந்து 15 கோடி வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்கும், தமிழ்நாட்டில் வந்து 15 கோடி இருக்குமா, கேரளாவில் வந்து 2 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸில் வந்து 25 கோடி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டுமே வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் 220 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறதாம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸில் வந்து நிசாமில் வந்து 45 கோடியும், அதுக்கப்புறமா யூஏல வந்து 15 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் மட்டுமே. ஒரிஜினலான ரிப்போர்ட் வரும்போது தான் வந்து ரொம்ப ஷாக்கான நியூஸாக இருக்கும், என்ன கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கேம் சேஞ்சர் திரைப்படம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் வந்தால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.